ராமராமா தர்மஸ்ரீஹி. வித்யாபியாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. எந்த வித்தியை நாம் கற்றுக்கிறோமோ அது மாதிரி தான் நமது வாழ்க்கை அமையிறது. நமது எண்ணங்களும் சரி, நடைமுறைகளும் சரி, அது மாதிரி தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்து குழந்தைகள்லாம் நல்ல அறிவை, ஆத்மஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான வித்தியைகளை, படிப்பை படித்தா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய புத்தியானது வேலை பண்ணும். நமக்கு 14 வித்தியைகள், 14 வித்யாஸ்தானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. வேதங்கள் 4, 6 அங்கங்கள், அது தவிர நியாயம், மீமாம்சை, புராணம், தர்மசாஸ்திரம்னு இப்படி 14 வித்தியைகள் சொல்லப்பட்டிருக்கு. இதை இன்னும் இருக்குது. இதை கட்டாயம் கற்றுக்கணும். அவனவனுடைய ஸ்வசாக, அதாவது அவாவாளுடைய வேதத்தையாவது, பரம்பரையிலேயே வந்ததான வேதத்தையாவது கற்றுக்கணும். யாருக்கெல்லாம் அந்த தகுதியை சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரோ. வயசாகிடுத்து அப்படின்னு நாம் தோய்ந்து போய்விடக்கூடாது. சின்ன வயசில் கற்றுக்க முடியல, வயசாகிடுத்து, 50 வயசு 60 வயசு ஆகிடுத்து, என்ன பண்ணுறதுன்னா பரவாயில்ல, அப்போயாவது கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சின்ன வயசில் கொஞ்சமாக கற்றுன்னு அதை விருத்தி பண்ணிக்கணும். ஸ்திரீகளும் மற்ற குழந்தைகளும் அவள்லாம் வேதம் கற்றுக்க முடியாதவாள்லாம் ஸ்தோத்திரங்கள், புராணங்கள், ராமாயணம், மகாபாரதம், மகாபாகவதம், ஸ்ரீமத் பாகவதம், ஸ்தோத்திர கிரந்தங்கள், பகவத் பாதால் பண்ணதான பல ஸ்தோத்திரங்கள் இருக்குது. இன்னும் பல ஆச்சாரியாலாம் ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள், அதனுடைய பாஷ்யங்கள், சஹஸ்ரநாமாதிகள், இந்த மாதிரி பல கிரந்தங்கள் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. நமக்கு அறிவை சொல்லிக் கொடுக்கறதுக்கு, ஸ்ரேயஸை, புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்ரேயஸை கொடுக்கக்கூடியதான கிரந்தங்கள். தமிழில் திருக்குறள், திருப்பாவை, திருவெம்பாவை, நாலடியார், திருப்புகழ், பாசுரங்கள், இது மாதிரி எத்தனையோ பொக்கிஷங்கள் இருக்குது. இதெல்லாம் கிட்டையே போகாமல் பல பேர் வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கோம். அப்படிலாம் இல்லாமல் எவ்வளோ வயசானாலும் உற்சாகத்தோட நாமும் கற்றுண்டு குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இப்படி ஸ்ரேயஸ் அடையணும். வயசானதுக்கப்புறம் கற்றுண்டு நான் என்ன சார் பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சாஸ்திரம் சொல்கிறது, கதேபி வயசி கிராஹ்யா வித்யா சர்வாத்மனா புதைஹி எத்யபி ஸ்யான்ன பலதா சுலபாசா அன்ன ஜன்மனி அப்படிங்கிறது. எவ்வளவு வயசாகிடுத்து ஆனாலும், 80 வயசு ஆனாலும் நீ படிக்கிறதுல தோய்வை அடையவே கூடாது அப்படின்னு சொல்கிறது. நல்ல வித்தியைகளை கற்றுக்கிறதுல தோய்வு அடையவே கூடாது. அதனால தான் ரொம்ப பெரியவாள்லாம் 80 வயசுலையும் பரீட்சை கொடுப்பா. ஏன்னா பரீட்சைங்கிறது படிக்கிறதுக்கு ஒரு வியாஜம் இல்லையா அப்படிங்கிறதுனால. என்ன காரணம்னா, எத்யபிஸ்யான்ன பலதா சுலபாசா அன்ன ஜென்மனி. இத்தனை வயசுக்கு அப்புறம் படித்து நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்குறியே, உனக்கு அதனால் பிரயோஜனம் இருக்குப்பா. இந்த ஜென்மாவில் எனக்கு இந்த படிப்புனால் புகழ் அடைய முடியாது, இந்த மாதிரி எனக்கு ஒன்று பணம் சம்பாதிக்க முடியாதுன்னு நீ நினைக்காத. இந்த படிப்பு இந்த ஜென்மாவோட உனக்கு முடிஞ்சு போயிடாது, அடுத்த ஜென்மாலையும் தொடரும் அப்படிங்கிறார். இதை உபனிஷத்தே சொல்கிறது. பிருகதாரண்யக உபனிஷத்து வேதம் சொல்கிறது, தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச்ச அப்படின்னு சொல்கிறது. இது உபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணதான பாஷ்யக்காராள் சங்கர பகவத் பாதாள் சொல்கிறார், ஜீவன் மரிச்சான்னா அவனோட சேர்ந்து 3 விஷயங்கள் வருது. என்னது அப்படின்னா, அவன் பண்ணதான உபாசனைகள், தியானம் இத்தியாதிகள். நல்ல விஷயத்தை தியானம் பண்ணுறது, கெட்ட விஷயத்தை பல பேர் தியானம் பண்ணுவா, நல்ல விஷயத்தை பல பேர் தியானம் பண்ணுவா, அது அவன் கூடயே வருதான். அவன் பண்ணதான நல்ல கெட்ட செயல்களும் நல்ல செயல்களும் அவன் கூடயே வருது, தர்மாதர்மங்கள். அதே மாதிரி பூர்வ பிரஜாச்சா, அவன் பல விஷயங்களை அனுபவிச்சிருப்பான் இல்லையா. அதாவது பல விஷயங்களை படிச்சிருப்பான், பல விஷயங்களை பார்த்துருப்பான், பல விஷயங்களை கேட்டிருப்பான், பல விஷயங்களை பேசியிருப்பான். இந்த மாதிரி பல அனுபவங்கள் அவனுக்கு ஏற்பட்டிருக்குமே, அந்த அனுபவங்கள்னால் ஏற்பட்டதான அந்த சம்ஸ்காரம் அவன் கூடையே வருவான். பகவத் பாதால் சொல்கிறார், அதனால தான் சில பேரெல்லாம் பிறந்த உடனேயே ரொம்ப மேதாவியாக இருக்கான். அவனுக்கு பிறவியிலேயே அந்த கலைகள்லாம் இருக்குது. சில பேர் ஓவியம் வரைஞ்சான்னா உடனே கத்துண்ட மாத்திரத்துலேயே நன்னா ஓவியம் வரைகிறான், நன்னா பாடுறான், நன்னா மிருதங்கம் வாசிக்கிறான். இது மாதிரி ஏகசந்த கிராகின்னு சொல்லுவாள். அப்படி சொல்லி கொடுத்த மாத்திரத்தில் அவனுக்கு அதெல்லாம் வருது. எப்படி வரும் அப்படின்னா, பூர்வ ஜென்ம வாசனைன்னு சொல்கிறாள் இல்லையா, அதுதான். அதனால் நீ வயசாகிடுது அப்படிங்கிறதுனால வித்தியை நான் கற்றுக்க மாட்டேன்னு நினைக்காதப்பா.
அவசியம் கற்றுக்கணும். நல்ல சந்நிதிகளை கற்றுக்கிறதுனால உனக்கு அது தொடர்ச்சியாக வருது. அடுத்த ஜென்மாவில் உனக்கு உடனே அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிரும், வேலை பண்ண ஆரம்பிச்சிரும், உடனே நீ ஸ்ரேயஸை அடைஞ்சுடலாம் அப்படின்னு உபனிஷத்து சொல்கிறது. அதே தான் சாஸ்திரமும் நம்மளுக்கு சொல்கிறது. நம்ம சீதாராம குருகுலத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் லௌகிகமாக, அதாவது ஆஃபீஸ் போகிறவா, ஸ்கூல் படிக்கிற குழந்தைகள் மற்றும் ரிட்டையர் ஆனவா எல்லாருக்கும் வேதங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். பொம்மநாட்டிகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுக்கறது, ஸ்தோத்திர ஸ்ரீஹி மகிழா ஸ்ரீஹின்னு வச்சு இதை எல்லாரும் இதை பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திட்டு எல்லாரும் பகவத் கிருபையை அடையணும். ராமராமா தர்மஸ்ரீஹி.